தமிழ்நாட்டின் ஆன்மீக மண்ணில் ஒரு மலை ஒன்று உயர்ந்து நிற்கிறது. தெய்வீக சக்தி நிறைந்த புனித தலம், அதுவே திருப்பரங்குன்றம். 6 படை வீடுகளில் முதலாவது தலம். முருகப்பெருமானின் வீரமும் காதலும் கருணையும் ஒன்றாக இணைந்த இடம். ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசனான சூரபத்மன் அவன் சகோதரர்களுடன் சேர்ந்து தேவர்களை கடுமையாக துன்புறுத்தினான். உலகமே அச்சத்தில் மூழ்கியது. தேவர்கள் அனைவரும் இறைவன் சிவபெருமானை நாடினர். அப்போது சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் ஒரு அதிசயமான வீரபுதல்வனை உருவாக்கினார். அவரே முருகப்பெருமான். குழந்தை முகத்துடன் இருந்தாலும் அவரின் உள்ளத்தில் இருந்தது வீரமும் ஞானமும். அவர் கையில் இருந்தது அனைத்து தீமைகளையும் அழிக்கும் தெய்வீக ஆயுதம், வேல். முருகன் தனது சேனைகளுடன் சூரபத்மனை எதிர்த்து போருக்குச் சென்றார். அந்த போர் சாதாரணமானதல்ல, ஆகாயத்தில் நடந்த அதிசயமான யுத்தம். சூரபத்மன் தனது மாயாஜாலங்களால் பல்வேறு வடிவங்களில் தாக்கினான். ஆனால் முருகன் அமைதியுடன் தைரியத்துடன் அனைத்தையும் எதிர்த்து நின்றார். இறுதியில் தன் தெய்வீக வேலால் சூரபத்மனை வென்றார். அந்த வெற்றியின் பின்னர் உலகம் முழுவதும் அமைதி நிலவியது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். தேவர்களின் அரசனான இந்திரன் தன் மகளான தேவயானையை முருகனுக்கு மணமாக வழங்க முடிவு செய்தார். அந்த தெய்வீக திருமணம் நடைபெற்ற இடமே திருப்பரங்குன்றம். இங்கு முருகன் தேவயானையுடன் கல்யாணக் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த திருமணம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது தெய்வீக இணைப்பு, அன்பின் உச்சம். திருப்பரங்குன்றம் கோவில் மலைக்குள் செதுக்கப்பட்ட ஒரு அதிசயமான குகை கோவில். நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவான இந்த ஆலயம் இன்றும் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. இங்கு முருகன் மட்டுமல்ல, சிவபெருமான், விஷ்ணு, பல தெய்வங்கள் ஒன்றாக அருள் பாலிக்கின்றனர். இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் மனமார வேண்டுகின்றனர், எங்கள் வாழ்க்கையில் அமைதி வேண்டும், திருமணம் நன்றாக நடைபெற வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று. முருகன் அவர்களின் வேண்டுதல்களை கேட்டு அருள் புரிவார் என்று நம்பப்படுகிறது. முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் இங்கு பதில் கிடைக்கும். திருப்பரங்குன்றம் வெற்றி பெற்ற இடம், திருமணம் நடந்த இடம், அன்பும் ஆன்மீகமும் இணைந்த தலம். நீங்களும் ஒருமுறை இந்த புனித தலத்திற்கு சென்று முருகனின் அருளை அனுபவியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புவார்.